ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கொடுத்த வார்த்தை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் நமக்கு ஒரு 2 காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று, தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இரண்டாவது, தேவ பக்தி அற்றவர்களை, அதாவது அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குட்படுத்துகிறார், தண்டனை கொடுக்கிறார். சோ இதில் நமக்கு எது வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, ஜெயமாய் வாழ்வதற்கு, நம் பாவத்திலிருந்து ரட்சிப்படைவதற்கு நம்மளுக்கு தேவ பக்தி எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. என்றால் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கிறார். ஒரு சோதனை கூட கொடுக்க மாட்டாருங்க நமக்கு தேவ பக்தி இருக்கும் என்றால். கத்துக்கள் அன்பானவர்களே, வேதத்தில் நீதிமான்களை பற்றி அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அது நீதிமொழிகள் புஸ்தகம் எடுத்துலையும் வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல நீதிமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சில வசனங்களை சொல்ற பாருங்க, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு இடத்துல கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விடார். நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் களிக்கு வரும். இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். இப்படியாக நீதிமான்களை பற்றி அநேக நல்ல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். கர்த்தருக்கு அன்பானவர்களே, அப்படி என்றால் தேவ பக்தி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நம்மிடம் தேவ பக்தி இருக்கும் என்றால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிநிச்சயம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இது ஒரு அழகான வசனம் பாருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்படி நம்மிடம் பக்தி இருக்கும் என்றால் நாம் ஆண்டவரை கிட்ட கேட்கும் பொழுது அவர் நமக்கு அதை வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பக்தி இல்லாமல் வெறுமனே நம் ஆலயத்திற்கு வந்து போவோம் என்றால் நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாதபடி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள நாம் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் கர்த்தருக்குள் இருப்போம் என்றால், கர்த்தரிடம் பக்தி உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நாம் புது சிருஷ்டியாய், புது மனுஷனாய் நாம் மாறுகிறோம். அப்படி மாறும்பொழுது நம்மிடம் இருக்கும் பழைய சுபாவங்கள், பழைய கெட்ட காரியங்கள் எல்லாம் மறைந்து போய் நம்ம எப்படி மாறுகிறோம்? புதியவர்களாய் மாறுகிறோம், புதிய மனுஷனாய் நாம் மாறுகிறோம். அப்படி மாறும்பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு அன்பானவர்கள், இப்ப பக்தி பத்தி இவ்வளவு சொல்றோம். அப்ப பக்தி என்றால் என்ன? பக்தினா ஒவ்வொருத்தரோட பார்வையில ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தி எது என்பதை நாம் எதை சொல்கிறோம்? எது உண்மையான பக்தி? எது தேவனுக்கு உகந்த பக்தி? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க யாராவது. விசுவாசம். அப்புறம் கொஞ்சம் சொல்லுங்க. காலையில தான் எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டோம், வேற ஏதாவது சொல்லுங்க. விசுவாசம். எது உகந்த பக்தி? எது கடவுள் பக்தின்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்பதான் நம்மளால வந்து பக்தியா இருக்க முடியும். கீழ்ப்படிதல் நல்ல விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பக்தி எது என்பதை வேதத்தில் சொல்லுகிறார். அவரே அதற்கு பதில் கொடுக்கிறார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் பக்கம் 313 புதிய ஏற்பாடு. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே
அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பிதா தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே, அதாவது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்திக்கு எப்படி பக்தி என்றால் என்ன, அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வசனத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அழகான ஒரு வசனம், யாக்கோபு 1:26 மற்றும் 27 வசனம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பக்தியை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகான பதிலை தந்திருக்கிறார் பாருங்க. நம்முடைய சிந்தனைகள் உலகம் சிந்திருக்கிற பிரகாரமாக இல்லாமல் தேவனுடைய சிந்தை நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் அதை நல்ல மனதுடன் நிதானமாய் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் ஆண்டவர் விரும்பும் தேவ பக்தி. இன்னொரு வசனம் கூட இதுக்கு நமக்கு உதவி செய்கிறது. யோவான் புஸ்தகம் 9:31 மிக அழகாய் சொல்லுகிறது. அது 1 யோவான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பார்த்தீங்கன்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில் நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து நமக்கு தேவ பக்தி இருந்தாலே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை மட்டும்தான் நம்ம செய்வோம். அப்போ ஒருவனுக்கு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். அப்ப நம்ம தேவ பக்தியோடு இருப்போம் என்றால் ஆண்டவர்கிட்ட கேட்கிற எல்லா விஷயத்தையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். இதே வசனம் தான் பார்த்தீங்கன்னா ஏசாயா 59:1-2 அழகா சொல்லப்பட்டிருக்கும். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா யாருக்கு கேட்கப்படாதுன்னா பாவிகளுக்கு என்று போடப்பட்டது. அப்ப நம் பாவியாய், அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. பாவிகளுடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய செவிகள் கண்டிப்பாக எப்படி இருக்குங்க? மந்தமாக தான் இருக்கும். ஒருவேளை நமக்கு தெய்வ பக்தி இருக்கும் என்றால், ஆண்டவரை நாம் முழுவதுமாய் விசுவாசிப்போம் என்றால், முழுவதுமாய் நாம் கீழ்ப்படிவோம் என்றால், அவர் நம்முடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்பார். நாம் ஜெபத்தில் கேட்கும் அனைத்து காரியங்களையும் அவர் நமக்கு செய்து கொடுப்பார். சரி, இப்படிப்பட்ட இந்த வசனத்தை சொன்னபடி இப்படிப்பட்ட பக்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு 3 காரியங்களை வைத்து நாம் தெய்வ பக்தியை நாம் நமக்குள்ளாக வளர்த்து கொள்ள முடியும். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, இந்த வசனத்தில் சொன்னது போல, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும். ஒரு வாசியங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:19 நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். பார்த்தீங்களா, சொற்களின் மிகுதியில் நாம் அதிகமாக பேசும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் தவறாக ஏதாவது வார்த்தையை நாம் விட்டு விடுவோம். நாம் சுருக்கமாய் நிதானமாய் அன்பாய் பேசி நாம் அழைக்கப்படுகிறோம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று வசனமே சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நாம் பேச வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கு, சரி கொஞ்ச நேரம் ஏதாவது பேசலாம்னு பேசும்போது என்ன நடக்குதுங்க? அங்கே தவறான காரியங்கள், தவறான வார்த்தைகள் வந்து விடுகிறது. மற்றவர்கள் பற்றி நாம் அவதூறாக பேச வேண்டிய சிச்சுவேஷன் நமக்கு வந்து விடுகிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் முடியுங்க? பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். நம்முடைய வாயிலிருந்து மோசமான வார்த்தைகளோ, ஆபாசமான வார்த்தைகளோ, அல்லது கெட்ட வார்த்தைகளோ, அல்லது குறை கூறும் வார்த்தைகளோ, அல்லது அவமதிக்கும் வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள், அல்லது பிளாக்மெயில் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எதுவும் வராதபடி நம்முடைய நாவை நாம் பார்த்துக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். குழந்தைகளாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ எனக்கு அதை வாங்கி கொடுத்தா தான் இதை சாப்பிடுவேன் சொல்லுவோம், நம்ம கேட்டிருக்கோம். அப்படியாக நாம கூட பண்ணுவோம் சில நேரம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வராதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி பேசுவோம் என்றால் அப்படிப்பட்டவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வசனம் சொல்லுகிறது. ரோமர் 3:13 மிக அழகாய் சொல்லுகிறது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை நாம் இப்படியாக மற்றவர்களை நம்முடைய வார்த்தை கொண்டு நாம் கஷ்டப்படுத்துவோம் என்றால் நம்முடைய தொண்டை எப்படி தெரியுங்களா? திறக்கப்பட்ட பிரேதக்குழி. ஒரு பிரேதக்குழி போய் திறந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இருக்கும்? அதுல 4 எலும்பு இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை நம்முடைய வார்த்தை போய் விடாதபடி நாம் பாதுகாத்துக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அப்படி பேசும் பொழுது என்ன செய்கிறார்கள் பாருங்க, தங்களுடைய நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள்.
அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஒருவேளை நம்ம சொற்களின் மிகுதி நம்ம அதிகமா பேசும் பொழுது, அநேகர் கூடி பேசும்பொழுது நம்ம ஒருத்தரை பத்தி மாத்தி மாத்தி பேசும்போது என்ன சொல்றோம்? பேச வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம்? விளையாட்டாக சொல்லி விடுகிறோம். அது பிற்காலத்தில் அவர்களை எவ்வளவு பாதிக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்பது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் மிகவும் சுருக்கமாய் அன்பாய் பேச நாம் அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அப்ப நம்ம சுருக்கமாய் பேசும்பொழுது, சுருக்கமான வாங்க போங்க அந்த மாதிரி இல்லை. என்ன காரியம் நாம் பேசுகிறோமோ அதை மட்டும் நாம் பேசும்போது நாம் தப்பித்துக் கொள்கிறோம். அது பேசுறதுக்கு முன்னாடி நிறைய என்ன தெரியுமா பண்ணணும்? கடவுளை ஜீசஸ் நினைச்சுக்கணும். ஆண்டவரே, நான் பேச போறேன், என்னோட வார்த்தையில வாயிலிருந்து உம்முடைய வார்த்தை வெளிவரட்டும். யாருக்கிட்ட பேசணும் நீங்க இதை நினைச்சுக்கிட்டே பேசி பாருங்களேன், மிக தெளிவாய் நாம் பேசுவோம். அதிகமா ஒரு வார்த்தை வருதுன்னா கூட ஆண்டவர் அங்கேயே அந்த நேரத்திலேயே சொல்லுவார், ஸ்டாப்னு சொல்லிடுவார் நம்மள. நம்ம அதை ஒவ்வொரு டைம், அதை நான் சொல்லுவேன், ஒவ்வொரு டைம் சொல்ற போல நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஒரு ஃப்ரெண்டை போல வச்சுக்கணும். எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளிடம் பேசும்போதும் சரி, மகனிடம் பேசும்போதும் சரி, மகளிடம் பேசும்போதும் சரி, அம்மாவிடம் யார்கிட்ட பேசும்போதும் சரி, நம்ம நினைச்சுக்குவோம், சரி நம்ம அம்மா தானே, என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குங்க, மனசுல ஒண்ணு இருக்கு. பிள்ளை தானேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசுல வச்சுப்பாங்க. ஆனா அவங்க மனசும் ஒலிக்கதான் செய்யும். நம்ம அதை புரிந்து கொள்வதில்லை. நாம் யாரிடம் பேசும் பொழுதும் நாம் சுருக்கமாய் எதை பேச வேண்டுமோ அதை பேசி நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வார்த்தைகளை நாம் சுருக்கும் பொழுது நம்ம அங்கே தப்பித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அப்ப நமக்கு தேவையில்லாத பெருமைகளை ஏன் நாம் பேச வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அழகாய் சொல்லி கொடுக்கிறது, நம்ம எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது என்பதை. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நாவை நம்முடைய கண்ட்ரோலில் வைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் அதிகமாய் பேசும் பொழுதோ அல்லது மற்றவர்களிடம் வீணாய் பேசி கொண்டிருக்கும் பொழுதோ, அதை பேசி கொண்டிருப்பதை நாம் கேட்டு கொண்டிருந்தால் கூட நாம் அவபக்தி உள்ளவர்களாய் மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு வசனம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். நான் ஒரு டைம் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு ஸ்பீடாக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஃப்ரைடே சர்வீஸ்க்கு ஈவினிங் ஒரு 5:30க்கெலாம் நான் போயிடுவேன். ஏன்னா கீபோர்டு வாசிக்கும்போது போயிடுவேன். போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த ஆஃபீஸ் ரூம் முன்னாடி. உடனே என்னை போட்டு ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் இருங்க, உள்ளே போய் என்ன பண்ண போறீங்க? நான் நின்றுட்டேன். சரி கொஞ்ச நேரம் பேசுவோம், 6:30 மணிக்கு தானே சர்வீஸ், கீபோர்டு தானே வாசிக்க போகிறோம், தெரிஞ்ச பாட்டு தானேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வெட்டி பேச்செல்லாம் பேசியாச்சு. அப்போதான் நான் தெரிஞ்சுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் 6:15 ஆயிடுச்சு. ஐயோ லேட் ஆகி போச்சு, போய் கீபோர்டு செட் பண்ணணும்னு போயிட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால் அந்த அன்னைக்கு 4 பாட்டு நான் வாசிக்கிறேன், 4 பாட்டுமே தப்பாக தான் வாசித்தேன். அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒழுங்கா நான் 5:30 மணிக்கு நான் கடவுள் கூட்டு வந்து விட்டார் சர்ச்சில். ஒழுங்கா உள்ளே வந்திருந்தேன்னா ஒழுங்கா ப்ராக்டிஸ், எல்லாம் தெரிஞ்ச பாட்டு இருந்தாலும் 10 தடவை ப்ராக்டிஸ் எடுத்துருவேன் நான். கடைசி அந்த அன்னைக்கு எல்லாமே ரிதம தப்பி போச்சு, ரோல் வரல, எதுவுமே வரல, பாட்டு எல்லாமே தப்பாக தான் போச்சு அந்த அன்னைக்கு 4 பாட்டுமே. அப்போ நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவ்வளோ திறமை இருந்தும் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதப்ப அங்கே என்ன பண்றோங்க, அங்கே எழுந்து போய் விடுகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாய் மாறி போவார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இனிமையாய் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் பேச நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய நாவை எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அப்படி அது நமக்கு வளைந்து கொடுக்கும். நாம் நல்ல விதமாய் ஞானமாய் பேசுவோம் என்றால் நமக்கு அது திரும்ப கிடைக்கும். நாம் எப்படி அதை உபயோகப்படுத்துகிறோமோ அது நமக்கு அப்படி திரும்ப வரும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் ஞானமாய் நிதானமாய் அன்பாய் நாம் பேசி நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் தேவ பக்தி என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வாசியங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பக்கம் 325 பழைய ஏற்பாடு, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். இப்படி அவன் தினந்தோறும் தன் வார்த்தைகளினாலே நொறுக்கி அரட்டி கொண்டிருக்கிறதனால் கரெக்ட் தான். அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இறுதிக்கு எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி, தவறன் சக்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனானவன், என் தலை சிரிக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலலட்சமாகி மற்ற எல்லா மனுஷரையும் போலவும் ஆவேன் என்று
அவனிடத்தில் சொன்னான். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுவார். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சிம்சோனை பற்றி. சிம்சோனுக்கு வந்து அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுது. கடைசியில என்ன நடக்கிறது என்றால் தெலீலாள் என்ற ஒரு பெண்ணிடம் வந்து அவன் சேர்ந்து கொள்கிறான், ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு கூட இருக்கிறாப்புல, தெலீலாள் அப்படிங்கிற பெண்ணுக்கிட்ட. அப்ப இந்த பெலிஸ்தியர் மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, இவங்கிட்ட ரொம்ப பலம் இருக்கு, நீ அது எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், 1100 வெள்ளிக்காசு நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி தெலீலாள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்றாங்க. இதை தெளிவாக சொல்றா, சரி நான் வந்து கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அநேக தரம் போய் கேட்குற, ஒரு 3 தடவை கேட்குறா சிம்சோன் கிட்ட, இந்த பலம் எங்கிருந்து வருது உங்களுக்கு, எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் 3 தடவை மாத்தி சொல்லிடுறான். அப்புறம் மறுபடியும் கடைசி டைம் 4th டைம் வந்து கேட்குறாரு பாருங்க, இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு. 4வது டைம் கேட்கும்போது என்ன நடக்குதுங்க, அவன் வெறுத்துடுறான். என்ன சொல்றான், சரி செத்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம் என்று சொல்லி தன் உண்மையிலெல்லாம் சொல்லிடுறான். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் போய்விடும் என்று அவன் சொல்லிவிடுகிறான். ஒருவேளை கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை சிம்சோன் அந்த நேரத்தில் எதுவும் பேசாமல் அமைதியா இருந்திருப்பானால் அவன் தப்பித்திருப்பான். 3 முறை தப்பிச்சிட்டான். ஒருவேளை அந்த பெண்ணை விட்டு போயிருந்திருக்கலாம், அல்லது வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க காப்பாற்ற சிம்சோனை உருவாக்குகிறார். சிம்சோன் பிறந்த நோக்கமே அதுதான், இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு பிறக்கப்பட்ட வந்த அந்த சிம்சோன் கடைசி என்ன பண்றாரு பாருங்க, ஒரு பெண்ணிடம் தன்னுடைய ஒரு நொடியில அந்த வார்த்தையை விட்டதுனால என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் விடுகிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நமக்கும் இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாவை நாம் திறக்காமல் அமைதி காப்போம் என்றால் நாம் தப்பித்துக் கொள்வோம். எல்லாரும் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நின்றுட்டு கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க சொன்னதுங்க கரெக்டா இருக்குப்பாங்க. நான் நிறைய தடவை மாட்டுவேன். நம்ம சொல்லிடுவோம், எல்லாம் நல்லா நடக்குது, எங்கேயாவது இடத்துல சொதப்பிடுச்சுன்னு வச்சுங்க, நீ தானே சொன்ன, அத்தனை பேர் மொத்தமா கை காமிச்சிருவாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நாம் பேசி நாம் அமைதியாக இருப்போம் என்றால் தப்பித்துக் கொள்வோம். அதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொடுக்கிறேன். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்துள்ளினார். ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். அப்படிப்பட்ட கல்விமானின் நாவை பெற்றுக்கொள்ளத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அப்படியாக நாம் நம்முடைய நாவை அடக்கி தேவையான நேரத்தில் மட்டும் உபயோகிப்போம் என்றால், தேவையான வார்த்தைகளை மட்டும் நாம் பேசுவோம் என்றால், நாம் அதுதான் தேவ பக்தி. அப்படிப்பட்ட பக்தியை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது நம்முடைய நாவை அடக்க வேண்டும். நம்முடைய தேவ பக்தி வளர வேண்டும் என்றால் நாம் இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம் உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம், அல்லது நற்கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துடைய முதல் பகுதி சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உபத்திரவத்திலே உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். திக்கற்ற பிள்ளைகள், அதாவது அவங்க எங்க போனே தெரியாம இருக்க ஒருத்தவங்க, திடீர்னு ஒரு சோதனை வந்துவிடும். அதாவது சுனாமி வந்துச்சு பாருங்க, அப்ப எல்லாருக்கும் என்ன செய்யணும்னே தெரியல, அநேகர் மாண்டு போனார்கள். ட்ரெஸ் இல்லை, இருக்க இடம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அநேகர் உதவி செய்தார்கள். நம்ம கூட எல்லா ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டோம், பழைய ட்ரெஸ்லாம் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருமே அனுப்பிச்சிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மும்பையிலிருந்து ஒரு பெரிய பிரபல நடிகர் வந்து அநேக கோடிகள், 2 கோடி 3 கோடியை கொடுத்து உதவி செய்தார். இப்போ சமீபத்தில் ஸ்டெர்லைட்ல தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சண்டையில் ஒரு 7-8 பேர் மாண்டு போனார். அப்போ ஒரு பிரபல நடிகர் சென்னையிலிருந்து பைக்லேயே நைட்டு வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி செய்து விட்டு சென்றார். யாருக்குமே தெரியாது. இதான் திக்கற்ற பிள்ளைகள். சடனாக நம்மளுக்கு ஒரு எக்கனாமிக்கல் டவுன் வரும்பொழுது, காசு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் உதவி செய்ய நம்ம அழைக்கப்படுகிறோம். சும்மா மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ரெண்டாவது. ஒரு சிச்சுவேஷன் நமக்கு யாருமே உதவி செய்ய ஒண்ணுமே இல்லையே என்று நாம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது, விதவைகளுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் அதுதான் தேவ பக்தி என்று நம்மிடம் சொல்லுகிறார். ஒரு வாசியங்கள் 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பார். இந்த வசனம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா அதனுடைய ஆழமா யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்கும் அதுல. நம்ம வந்து யாருக்காவது ஒரு 10 ரூபா கடன் கொடுப்போமா? நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க, 100 ரூபா கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்மளால கொடுக்க மனசு வராது. இருந்தாலும் யோசிப்போம், இவங்க கிட்ட திரும்பி வருமா, கொடுத்துருவாங்களா, இவங்க வேலைக்கு போறாங்களா, போகலையா, வந்துருமா, யோசிப்போம். கண்டிப்பா
இந்த வசனம் பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யார் கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு. நம்மளால கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியுமா? அப்ப நம்ம எப்படி அதை கொடுக்கிறோம்? ஏழைக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அது கர்த்தருக்கே செய்தது போல அதை அவர் எப்படி திரும்ப நமக்கு அதை கொடுப்பார். கர்த்தர் ஏழைக்கு உதவி செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். அது பாருங்க எப்படி, அது எப்படி என்று நமக்கு புரியாது எப்படி என்று. வாசிங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை வரும் அந்த வசனம். நீங்க ஸ்டேடுங்க. மத்தேயு 25:30 முதல் 35 முதல் 40 வரைங்க. பசியா இருந்தேன், பாத்தீங்களா? போதுங்க. அப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு பசியா இருந்தேன். அப்ப கேக்குறாரு அந்த ராஜா கேக்குறாரு, ஆண்டவரே நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க? அப்ப சொல்லும்போது ஆண்டவர் அழகா சொல்றாரு 40 வசனத்துல. அதற்கு மிகவும் ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கத்துக்கள் அன்பானவர்களே, நாம் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது, விதவைகளுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறோம். அதை நமக்கு அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம இப்படியாக நல்ல காரியங்களை உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கிறாருங்க. ரொம்ப பிரியமா இருப்பார். அநேக காரியங்களை நமக்கு செய்வார். அது நம்ம பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்ப நம்ம செய்யற இந்த நற்கிரியைகளை அவங்க பார்த்து, அந்த மக்கள் பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப நம்ம செய்யற உதவி நம்மை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்ம முகம் எப்படி இருக்குமாங்க? பிரகாசமா இருக்கும். இது யாரை மகிமைப்படுத்துகிறது? நம்முடைய கடவுளை நாம் மகிமைப்படுத்துகிறோம், நம்முடைய பிதாவை நாம் மகிமைப்படுத்தணும். அதை சொல்லுவாங்க, ஒரு பொதுவா ஒரு கூற்று சொல்லுவாங்க, என்னன்னா கிறிஸ்தவங்களாம் ரொம்ப நல்லவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். ஏனென்றால் நாம் செய்யும் காரியம் யாரை பிரதிபலிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஒரு கிறிஸ்தவர் தவறு செய்யும் பொழுது நமக்கு அங்க ரொம்ப, நம்ம எல்லாரும் நான்லாம் ரொம்ப கூடிக்கொள்ளும். அது ஒரு நியூஸ் படிக்கும் பொழுது இவர் இப்படி செய்தார், ஆண்டனி இதை செய்து விட்டார், அப்படி ஏதாவது பேர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்றாலே நம்ம யாருங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டிய பிள்ளைகள். ஒரு வாசிங்கள் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கரெக்டுங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் நபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் நன்மைகளையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். போதுங்க. தொற்கால் என்ற ஒரு பெண், அவள் இன்னொரு பேர் தபித்தாள். அந்த பெண் பார்த்தீங்கன்னா அநேக நல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்தாள். நற்காரியங்கள் என்ன, தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்தாள். நிறைய டொனேஷன் கொடுத்து நிறைய காரியங்கள் செய்து வந்தாள். அவள் யாருக்கு நிறைய செய்தாள்னா நிறைய விதவைகளுக்கு உதவி செய்தாள். அப்போ ஒரு நாள் அவள் மரணம் அடைந்து விடுகிறாள். அங்க வேதத்துல அப்படியே போடப்பட்டிருக்கும். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள், இறந்து போயிடுறான் அந்த லேடி தபித்தாள், தொற்கால்ங்கிற பெண். அப்ப அந்த ஊர்ல பேதுரு வர்றாரு. வரும்போது இந்த மக்கள்லாம் போய் கூட்டிட்டு வராங்க. எதுக்குங்க? டெத்து வீட்டுக்கு, இந்த தொற்காலை காண்பிப்பதற்காக கூட்டிட்டு வராங்க. இப்ப பேதுரு வரும்பொழுது பேதுருவை சுற்றி நின்று யாருன்னு அழுதாரு பாருங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அப்ப யாருங்க சுத்தி நின்னது? விதவைகள். ஏன்னா அந்த தொற்கால் செய்த உதவி அந்த விதவை மக்களுக்கு. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்தால் நம்ம திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய நம்ம அழைக்கப்படுது. அப்படி இந்த தொற்கால் உதவி செய்ததுனால அங்க என்ன நடக்கிறது பாருங்க. பேதுரு எல்லோரும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமை, ஏன்னா அவங்க இறந்துட்டாலே பிரேதம் என்று சொல்லப்படுகிறது. பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தாள். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஒரு அலையிலேயே சொல்லாமா? இல்ல, சத்தம் கம்மியா இருக்கு. ஜென்ஸ் சைட் சத்தமே இல்லை. 5 பேர் 6 பேர் 5 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்க. ஸோ இப்படியாக
விதவைகளுக்கு உதவி செய்தால் அங்கே தொற்காலனோட உயிர் இங்கே மீட்கப்படுகிறது. உயிர் பெற்று கொண்டார், பிழைத்து கொண்டார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் முடியாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதை நாம் நம்மை படைத்த கர்த்தருக்கே உதவி செய்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவார். இப்படிப்பட்ட பக்தியை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த யாக்கோபு 1:27 பிற்பகுதி சொன்னது போல, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்படியாக நம்ம அசுத்தமான காரியங்களுக்கு மறைத்து விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த சங்கீத புஸ்தகம் 1 பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் துன்மார்க்கரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும், நீதிமானை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கும். 1 மிக அழகாய் சொல்லும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பால்குடி வழியில் நில்லாமலும் பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அது தேவையே இல்லை. அதே போல 4 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் போய் விடுகிறார். பறந்து போயிட்டாங்க துன்மார்க்கர். பிரச்சனை வந்து இன்னும் காணாம போயிடுவாங்க. கடைசி லைன் சொல்லுது பாருங்க, துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஸோ நம்ம அப்படி ஃபாலோ பண்ணாதபடி நாம் நம்மை பாதுகாத்துக்குள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்மை சுற்றி யாராவது நமக்கு இந்த துன்மார்க்கமான வழியை நமக்கு போதிப்பார்கள் என்றால் நாம் அவர்களை விட்டு விலகி செல்வதே சால சிறந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்படியாக துன்மார்க்கமான வழியில் செல்லாமல் உலக காரியங்களால் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. அதுதான் மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வாசிகள் 1 பேதுருவின் புஸ்தகம் பக்கம் 317 புதிய ஏற்பாடு, 1 பேதுருவின் புஸ்தகம் 1 15 மற்றும் 16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். ஸோ நாமும் பரிசுத்தமாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போறாங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க முன்மாதிரியா அவர் சொல்றாரு. அப்ப அவர் பரிசுத்தராய் இருக்கும்பொழுது நாமும் பரிசுத்தமாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் நினைச்சுக்கலாம், ஐயோ ஆண்டவரை இத்தனை நாள் நான் தவறு செஞ்சுட்டேனே, தவறான வழியில் போயிட்டேனே என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த நிமிஷம், இந்த நேரம், இந்த நொடி நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இனி நாம் பரிசுத்தை காத்துக்கொள்வோம் என்றால் நாம் ரட்சிப்படைவோம். நம்ம அநேகர் செய்யற தவறு அதுதான். ஆமா, இனி போய் நான் மாறி என்னங்க பண்ண போறேன், வயசானவங்கிட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அத்தா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா, போகணும் இனி போய் மாறி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. நாம் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் நாம் நம்மை அந்த நிமிஷத்தில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் மாறுவோம் என்றால், புது மனிதனாய் மாறுவோம் என்றால், அதுதான் தெய்வ பக்தி. ஆண்டவர் நம்மை ரட்சிப்படைய செய்வார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் அந்த நொடியே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் கரைப்படாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். 2 பேதுரு 3:14 அதைத்தான் சொல்லுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும்பொழுது நம்ம எப்படி நிற்க வேண்டுமா? கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் நிற்க நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, யோபுவின் மனைவி ரொம்ப அழகா சொல்றா. என்ன சொல்றா பாருங்க, யோபு எல்லாத்தையும் இழந்து போயிடுறாரு. பிள்ளைகள் இறந்து போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்ப மனைவி வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஏயா நீ இன்னும் ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்க, தூஷித்து அவரை விட்டுருன்னு சொல்லும் பொழுது யோபு என்ன சொல்றாரு பாருங்க. தேவன், யோபு 2:10 ரொம்ப அழகா சொல்லுவார். தேவன் கையில் நன்மை பெற்றனா தீமையை பெற வேண்டாம். நமக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்து விட்டது என்றால் நம்ம என்ன பண்ணுங்க, அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்முடைய பக்தி குறைஞ்சு போயிடுது. ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யறது இல்லை, நான் அவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கொஞ்சம் கொடுக்குறாரு, மறுபடியும் எடுத்துடுறாரு என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோபு கடைசி வரை விடவில்லை, ஆண்டவரை இறுக பற்றி கொண்டான். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால், அப்படி நம்ம ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம் என்றால், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சில பிரச்சனைகள் ஆண்டவரே அனுமதிப்பார். ஏன்னா யோபுக்கு அனுமதிச்சார். சாத்தான் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துதான் பிரச்சனை கொடுத்தாரு. அதே போல் நம்ம ரொம்ப நல்ல விதமாய் மாறும் பொழுது அப்பதான் பிரச்சனைகள் வரும். பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும். நம்ம உடனே தோற்று போய் விடாதபடி, வீழ்ந்து போய் விடாதபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்வோம் என்றால், அதுதான் மாசில்லாத சுத்தமான தெய்வ பக்தியா இருக்கு. யோசேப்பை பாருங்க, எந்த இடத்திலும் பரிசுத்தை அவன் விட்டு விலகவில்லை. எப்பொழுதும் பரிசுத்தை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் யோசேப்பை போல. அதுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான பக்தி.
ஒரு கதை நேற்று நான் வாட்ஸ்அப்பில் படித்தேன். நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு சின்ன கதை, இது சொல்கிறேன். ஒரு தாத்தா வந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கார் உட்காந்து. நேற்று வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, நம்மளோட இதில் தான் குரூப்பில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டே இருக்கார், பைபிள் படிச்சுட்டே இருக்கும் பொழுது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் படிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ ஒரு பையன் பார்க்குறான், வாலிப பையன் போய் பார்க்குறான், தாத்தா ஏன் தாத்தா நீ இந்த பைபிளே ஒரு நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கியே, இவருக்கு நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எத்தனை தடவை நீ படிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தா ஒரு 50-60 தடவை நான் படிச்சிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ பைபிள் ஃபுல்லாக மனப்பாடம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கத்தில் அங்கே பார்க்குறாரு, ஒரு கூடையில் கறி இருக்கு இல்லைங்களா, கறி அயன் பண்ணுறதுல கறி துண்டு போடுவாங்க, அந்த கறி இருக்குது, அந்த கூடையை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறார். அந்த கறியெல்லாம் கொட்டிட்டு எங்கிட்ட கொண்டு வான்னு சொல்கிறார். அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் உடனே அவர் சொல்கிறார், நீ போய் பக்கத்தில் குளத்துல போய் தண்ணி அந்த கூடையில் மூண்டுட்டு வா, எடுத்துகிட்டு வான்னு சொல்லும் பொழுது அது ஓட்டையாக இருக்குது. அப்புறம் இவன் போய் தூக்கிட்டு வர்றான். ஆனால் அந்த கறி கொண்டு வந்து காட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கூடை பூரா கருப்பு கருப்பாக, அந்த கறி ஒட்டி கருப்பு கருப்பாக இருக்குது அந்த கூடையில். அப்போ இவர் சொல்கிறார், சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது அவன் தூக்கிட்டு வர வழியில் என்னாச்சு, கூடையில் நிற்குமா தண்ணி பூரா கொட்டிடுச்சு. அப்புறம் இவன் டென்ஷன் ஆகிட்டு மறுபடியும் இப்போ செகண்ட் டைம் போய் எனக்கு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறார். அதே மாதிரி போய் இவன் எடுத்துகிட்டு வரான். வந்தால் மறுபடியும் தண்ணி பூரா கொட்டிடுச்சு. சரி எனக்கு ஒரே ஒரு டைம் போய் 3ஆவது டைம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது அப்போ எடுத்துகிட்டு வரப்போ வந்து சொல்லிடுறேன், தாத்தா இனிமேல் நான் போக மாட்டேன், தண்ணி வரவே மாட்டேங்குது, கொட்டிடுது, ஓட்டை இல்லை, ஆனால் எனக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லும்போது அப்போ தாத்தா சொல்கிறாரு, அந்த கூடையை பார் உடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அதனால சுத்தமாயிருக்குது. இப்போ கருப்பாக இருந்தது அந்த அழுக்கெல்லாம் போய் அந்த கூடை என்னாச்சுங்க, சுத்தமாகிவிட்டது. அப்போ தாத்தா சொல்கிறார், எனக்கு பைபிள் தெரியுமா தெரியாதுன்னு கிடையாது, ஆனால் ஒவ்வொரு டைம் படிக்கும் பொழுது நான் சுத்தமாய் மாறுகிறேன். அதுதாங்க, அது போல தான் நம்முடைய பக்தி. நம்ம எடுத்த உடனே நாளைக்கு இப்போவே நான் வந்து இனிமேல் ரொம்ப 100% பக்தியாக இருக்க போனால் நம்மளால முடியாது. நாம் மெதுவாய் ஆண்டவரிடம் நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம அழைக்கப்படுவோம். மெதுவாய் நம்முடைய கெட்ட காரியங்கள் எல்லாம், நம்முடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் நம்ம எடுத்து விட்டு நம்ம ஆண்டவரிடம் நம்முடைய ஒப்படைக்கும் பொழுது அவர் நமக்கு பக்தியை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அழகான வசனம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைத்திருக்கவும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னது போல, நாம் தேவனிடத்தில் உண்மையாய் பக்தி கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்வோம் என்றால், உண்மையாய் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்றால், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒழுக்கத்தோடு பரிசுத்தோடு வாழ்வோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எந்த குறையும் வராது. அப்படி ஒரு ஆசீர்வாதமான உன்னதமான வாழ்க்கை வாழ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணை புரிவாராக. நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பில் பரலோக தகப்பன், அப்பா இம்மட்டுமாய் நீர் எங்கள் கூட பேசினீரே சுவாமி, உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை கோஷித்தீரே சுவாமி. ஆண்டவரை நாங்கள் எப்படி பக்தியாய் வாழ வேண்டும் என்று நீர் சொல்லிக் கொடுத்தீரே ஆண்டவரை, அப்படியாய் நாங்கள் எங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் உதவி செய்து எங்களுடைய நாவை அடக்கி எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ரட்சிப்படைவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பேராக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென்.